டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் ஒருவர் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தை அடுத்து அனைத்து ரயில் பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் SRS எனப்படும் முக அடையாளம் கண்டறியும் மென்பொருள் பொருத்தப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் அபாய ஒலி எழுப்பி ரயில் லோகோ பைலட்டை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவதற்கும் புதிய வசதியை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கர்ப்பிணி பெண் பயணம் செய்த பெட்டி மகளிருக்கான பெட்டி. இந்நிலையில் அங்கிருந்த பெண்கள் பல்வேறு நிறுத்தங்களில் இறங்கிவிட்ட நிலையில் அவர் மட்டும் அந்த பெட்டியில் தனியாக இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சென்றடைந்ததும் அங்கு இளைஞர் ஒருவர் பெண்களுக்கான பெட்டியில் ஏறி உள்ளார். இந்நிலையில் பெண்களுக்கான பெட்டியில் ஏறியதோடு மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்துள்ளார். இதனால் பயந்து போன கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டு அவரை தடுக்க முயன்ற போது ஆத்திரத்தில் அந்த கொடூர இளைஞர் அவரை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். கீழே விழுந்த பெண் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவரது 4 மாத சிசு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. தற்போது ரயில்வே சார்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சிகிச்சைக்கான முழு செலவையும் தமிழக அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.